வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ரஷ்மிதா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க, ஜாதி வன்னியரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி மேட்டுப்பாளையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் அம்மா அப்பா இருவருமே கவர்மெண்ட் ஜாப்பில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. தன்னுடைய மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. தங்களோட இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், குறைந்த அளவு வருமானமாவது மாத வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அழகு படிப்பு வசதி முக்கியமல்லன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன். எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரவும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் அனுஷ்கா, வயது 33, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க, ஜாதி வன்னியரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவரும் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணமுள்ளவராக, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானது. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும். தன்னால் முடிந்த அளவு தேவையான வசதிகளை செய்து தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சாரதி, வயது 35, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க, ஜாதி வன்னியரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி நல்லூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே சில கருத்து வேறுபாடுனால விவாகரத்து ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் எதுவும் கிடையாது. குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல குணமுள்ளவராக பண்புள்ளவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரும், சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லதொரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.